السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله الذي وكفى والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله الطاهرين وأصحابه الماجدين أجمعين. أما بعد فقال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: ينزل ربنا تبارك وتعالى كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر يقول: من يدعوني فاستجيب له، من يسألني فأعطيه، من يستغفرني فأغفر له. صدق رسول நபியில் கரீம். அவங்க 3 பேர் தனியா பேன் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட பேன் கேட்டுக்கோ. என்ன அதுக்கு பிறகு வாங்க முன்னால வாங்க. என்ன செவத்தை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க முன்னால வாங்க. இந்த இரவு கூட அதாவது லைலத்துல் கத்ரா இருக்கலாம். நமக்கு தெரியாது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா அப்படின்னு தெரியாது. இப்ப எந்த நாளும் நம்ம தவிர்த்து விடக்கூடாது. முக்கியமான நாள், கடைசி நாள். இந்த நாள் எத்தனையோ பேருக்கு கிடைக்காம போயிருக்கு. ஆனா நமக்கு கிடைச்சிருக்கு. நம்முடைய பெருங்கருணை. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு. இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறிவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்த அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீன்கள், அவுலியாக்கள் மற்றும் இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய வெற்றா கருணை என்றென்றும் உண்டாகும். கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பெருங்கருணையால் நாம் இன்று முழுமையாக 30வது தராவி தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். இந்த மாதம், அதாவது இந்த வருடம் அல்லாஹ் தஆலா நமக்கு முழுமையாக நோன்பு கிடைக்க பெற்றிருக்கிறது. ஒரு மாத காலம் முழுமையாக நமக்கு கிடைத்திருக்கிறது. கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் இவ்வளவு காலம், அதாவது இந்த ஒரு மாத காலம் நாம் நோன்பு நோட்டு தராவி தொழுகை தொழுது என்ன பிற வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள்லாம் செஞ்சிருக்கிறோம். ஆனா இத இப்படியே விட்டுறக்கூடாது. இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். தொடர்படியாக நாம் கொண்டு வர வேண்டும். அப்படி தொடர்படியாக கொண்டு வருகின்ற போதுதான் அல்லாஹ் தஆலா அத்தகைய அடியார்களை விரும்புகிறார். தொடர்படியாக நல் அமல்கள் செய்யக்கூடிய அடியார்களைத்தான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். எனவே கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நாம் அத்தகைய நல் அடியார்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் இனி வரும் காலங்களில் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்வதோடு, இரவின் அமைதி என்றால் என்ன, அந்த இரவு நேரங்கள்ல என்ன எப்படியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், சஹாபாக்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள், நாம் எவ்வாறு அதை கழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான செய்தியை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னால ஒரு செய்தியை சொல்றேன். பெண்களுக்கு ஒரு செய்தி. அதாவது வறட்சி காலம், கடுமையான வறட்சி காலம். அந்த நேரத்துல கடுமையான மழை பெய்யும். வறட்சி காலம் முடிய போது, வறட்சி காலத்துல திடீர்னு ஒரு நாள் மழை பொழிகிறது. அப்ப எல்லாம் என்ன செய்வாங்க? எல்லாரும் என்ன செய்வாங்க? தண்ணியை பிடிப்பாங்க. பாத்திரத்துல இப்படியே தண்ணியை பிடிப்பாங்க. அதனால எல்லாரும் வேக வேகமா பாத்திரங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா எந்த பாத்திரத்திலையும் தண்ணி இல்லை. நல்ல மழை பெய்யுது, பாத்திரத்தையும் வச்சாங்க. ஆனா எந்த பாத்திரத்திலையும் தண்ணி இல்லை. ஏன்? பாத்திரத்தை அவங்க கவிழ்த்து வைத்து விட்டார்கள். அது மாதிரிதான் நல்ல விஷயங்கள், இங்க அல்லாஹ் தஆலாவுடைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க கவனக்குறைவாக இருந்தால்
அந்த பாத்திரத்துல எப்படி தண்ணி இல்லையோ அது போல நமக்கு எந்த செய்திகளும் கிடைக்காது. அப்ப அதனால கூடுதல் கவனம் செலுத்தி நம்ம இதை கேட்க வேண்டும். பொதுவாக ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் இன்னொரு செய்தி, அல்லாஹ் தஆலா திடீர்னு என்ன செய்வான், கடற்கரையில எல்லாம் நிறைய மீன்களை கொண்டாந்து போடுவோம். அலையில அடிச்சுட்டு வந்து மொத்தமா மீன்லாம் நிறைய இடங்கள்ல கடற்கரையில மக்கள்லாம் அப்படியே எல்லா மீன்களையும் அள்ளுவாங்க. அது மாதிரி ஒரு தடவை அல்லாஹ் தஆலா அப்படி செஞ்சான். எல்லாரும் கூடையை கொண்டுட்டு போய் அள்ளினாங்க, அள்ளிட்டு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது ஒண்ணும் இல்லை. ஏன்? கூடை ஓட்டை எல்லாம் வர்ற வழியில செதறி போச்சு. அது மாதிரி இன்னைக்கு கேட்கக்கூடிய விஷயங்களை நம்ம கவனத்தோடு கேட்டா நம்ம அதை கேட்டு நம்முடைய சிந்தனையில இருத்தி கொள்ளுவோம். கவனக்குறைவோடு கேட்டா நாம ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல வச்சுவோம், எந்த பிரயோஜனமும் இருக்காது. இந்த 1 மணி நேரம் உட்காரோம்னு சொன்னா அதுல பிரயோஜனம் இல்லாம பயன் இல்லாம போயிடும். அப்ப அதனால என்ன செய்யணும், அதை கவனத்தோடு கேட்கணும். ஒரு மணி நேரம் நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா அதை கவனத்தோடு கேட்டா அது நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படும். எனவே கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, தாய்மார்களே, நாம் இன்று இந்த செய்திகளை கவனத்தோடு கேட்க வேண்டும். கணித்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, இரவு ஒரு அமைதியான நேரம். இரவு நேரம் என்பது அமைதியான நேரம். அல்லாஹ் தஆலா அதை ஓய்வெடுப்பதற்காக, பகல்னா உழைத்து களைத்து போன மனிதனுக்கு ஆணும் சரி பெண்ணும் சரி களைத்து போறாங்க. களைத்து போனவங்க ஓய்வெடுப்பதற்கான ஒரு நேரம் தான் இரவு நேரம். அந்த நேரத்துல நம்ம ஓய்வு எடுக்கணும். சரியான முறையில நம்ம உடம்புக்கு தேவை, ஓய்வு என்பது தேவை. வஜஅல்னல் லைல லிபாஸா வஜஅல்னன் நஹார மஆஷா. நாம் இரவு பொழுதை ஆடையாக நாம் ஆக்கியிருக்கின்றோம், அதாவது மூடிக்கொள்ளக்கூடிய ஆடையாக. வஜஅல்னன் நஹார மஆஷா, பகல் பொழுதை வாழ்க்கைக்கான வாழ்வாதாரத்துக்கான நேரமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய செய்தி திருக்குர்ஆன்ல இடம்பெற்று. அப்ப இரவு நேரம் எதுக்காக படைச்சிருக்கோம்? நம்ம ஓய்வு பெறுவதற்காக. பகல் நேரம் எதுக்காக? நம்ம வாழ்வாதாரத்தை தேடுவதற்காக. அப்ப இந்த 2 பொழுதுகளை நம்ம சரியாக பயன்படுத்தணும். பகல் பொழுதுல நம்ம நல்ல விதமா சம்பாதிக்கணும், இரவு நேரத்துல ஓய்வெடுக்கணும். இந்த ஓய்வெடுக்கிறதுலதான் நம்ம சரியான முறையில அந்த இரவு நேரத்தை பங்கு பிரிச்சுக்கணும். அதாவது முன்பகுதியில, இரவின் முற்பகுதியில நம்ம தூங்கி ஓய்வெடுக்கணும். அதனுடைய கடைசி பகுதியில நாம் எழுந்து இறைவனை வணங்க வேண்டும். அதற்காக அந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். இதுதான் இறைவனுடைய அமைதியில நாம் பெறக்கூடிய அந்த நிம்மதி. அதாவது இரவு நேரத்துல நம்ம வணங்குகின்ற போது, இறைவனை வணங்குகின்ற போது நிம்மதியாக வணங்கலாம், வழிபடலாம். என்று சொன்னா இரவு நேரத்துல எந்தவித அதாவது சத்தங்கள் இருக்காது, அமைதியா இருக்கும். அந்த அமைதியான நேரத்துல நம்ம எழுந்து அல்லாஹ்வை தொழுகிறோம். அதுவும் எப்படி தொழுகிறோம்? யாருக்கும் தெரியாது, நம்ம மட்டும் தொழுகிறோம். நாம் தொழுவது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நாம் தொழுகின்றோம் என்பது யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். என் மீதான அச்சத்தில் தான் இந்த மனிதன் தொழுகின்றான் அப்படின்னு. அப்ப அந்த தொழுகை இஹ்லாஸான தொழுகையாக ஆகிவிடுகிறது. அப்ப அதனாலதான் அந்த இரவு தொழுகையை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதைத்தான் கியாமுல் லைல் என்று சொல்கிறோம், தஹஜ்ஜத் என்று சொல்கிறோம். இதெல்லாம் நம்ம இந்த 1 மாத காலம் செய்திருக்கிறோம். மற்ற காலங்களிலும் நாம் தொடர்படியாக செய்து வர வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்விடத்துல கையேந்தி துவா கேட்டா போதும். அதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். ஆனா அந்த 2 ரக்காத் தொடர்படியாக இருக்க வேண்டும். 2 நாள் தொழுதோம், 4 நாள் தூங்கணும், அதுக்கப்புறம் திடீர்னு 2 நாள் யாவும் வந்துச்சு தஹஜ்ஜத் தொழுகணும் அப்படின்னு ஆர்வத்தோட 2 ரக்காத் தொழுகிறோம், அப்புறம் விடுறோம். இப்படி இருக்கக்கூடாது. தொடர்படியாக 8 ரக்காத் தொழுகலாம் அதிகபட்சம். ஆனா எனக்கு முடியலைங்க அப்படின்னு சொல்றவங்க ஒரு 2 ரக்காத் நம்ம நியமமாக தொடர்படியாக நாம் தொழுது வந்தால் அதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான். அதன் மூலம் நமக்கு மன நிம்மதி கிடைப்பதோடு நம்முடைய அமல் இஹ்லாஸான அமலாக ஒரு பக்கம் சேர்ந்துகிட்டே இருக்கும்.
கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெருவர்களே, இரவு பகல் இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எது வந்து அசல், அதாவது வெளிச்சம் இருட்டு ரெண்டு இருக்குது. இதுல வந்து அசல் என்ன? அசல் எதுன்னு சொன்னா இருட்டு தான் அசல். என்ன சொன்னா எங்கெல்லாம் அதாவது சூரிய வெளிச்சம் அல்லது நிலவு வெளிச்சம் அது இருந்தாதான் வந்து வெளிச்சமா தெரியும். லைட்டை போட்டாதான் வெளிச்சமா தெரியும். அது இல்லை என்று சொன்னால் இருட்டாதான் தெரியும். இப்ப சூரிய வெளிச்சம் எங்கெல்லாம் படலையோ அதெல்லாம் வந்து பகல் நேரத்திலையும் வந்து இருட்டாதான் இருக்கும். இரவு அதாவது கடுமையான ஒரு அதாவது இருள் சூழ்ந்த இடம், அதாவது அதுல வந்து சூரிய ஒளியே பட முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்ம போறோம்னு சொன்னா அங்க இருட்டாதானே இருக்கும். அப்ப இருள் என்பதுதான் அசல். பகல் அந்த வெளிச்சம் என்பது அது வந்து டெம்பரவரியா உள்ளது, தற்காலிகமா உள்ளது. அப்ப எங்கு வெளிச்சம் இருக்குதோ அங்குதான் வந்து அது பகலாக வெளிச்சமாக இருக்கிறது. இப்ப இங்க வந்து லைட் போட்டதுனால இது வந்து வெளிச்சமா தெரியும். இல்லைன்னு சொன்னா இதுவும் இருட்டான இடமா தான் இருக்கும். ஆக அதனாலதான் அந்த இரவு நேரத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தது. அசல் வந்து இரவு தானே, இருட்டு தானே. அதனாலதான் அந்த இரவு நேர வணக்கத்தை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதனாலதான் இரவு நேரத்திலே இறக்கினேன் என்று சொல்கிறான். குர்ஆனை எப்ப இறக்குனா லைலத்துல் கத்ர், அந்த லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கினோம் என்று சொல்கிறார். எல்லாத்துக்கும் வந்து இரவுன்னு சொல்றது காரணம் என்ன? இரவு தான் அசல். அதனாலதான் இரவு நேரத்துல அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அதனாலதான் இரவு நேரத்துல நின்று கொண்டு கேட்கின்றான் அல்லாஹ் தஆலா. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தினுடைய அடிவானம் 7 வானம் இருக்குல்ல, அதுல அடிவானத்துக்கு இறங்கி வந்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அது எப்ப கேட்கிறான்னு சொன்னா இரவின் கடைசி 3ல ஒரு பகுதி இருக்குல்ல, இரவை வந்து 3ஆ பிரிச்சுக்கோங்க. அதுல 3ல் கடைசி 3வது பகுதி, அது கடைசி பகுதி. அந்த பகுதி எஞ்சி இருக்கின்ற போது அல்லாஹ் தஆலா இறங்கி வந்து கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? மை எதுஊனி ஃபஸ்தஜீப லஹு, யார் என்னிடம் துஆ கேட்கிறாரோ நான் அவருக்கு பதில் கொடுக்கிறேன். யாரெல்லாம் என்னை அழைக்கிறார்களோ அவங்களுக்கு நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்றேன். மை யஸ்அலுனி ஃபௌதியஹு, யார் என்னிடம் கேட்கின்றாரோ நான் அவருக்கு கொடுக்கிறேன். இது வேணும், அது வேணும், இறைவா எனக்கு அது வேணும் அப்படின்னு கேட்கிறோம்ல. அப்படி எதையெல்லாம் நம்ம கேட்கிறோமோ, தேவையை கருதி கேட்கின்றோமோ, அந்த தேவைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுப்பான். நான் கொடுக்கிறேன், யார் கேட்கிறாரோ நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன். மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, யார் என்னிடம் பாவமன்னிப்பு தேடுகிறாரோ அவரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றேன். இப்ப இது மாதிரி யாரெல்லாம் என்னென்ன தேவைகள் உடையவர்களாக இருக்கிறார்களோ ஒவ்வொருவர் தம்முடைய தேவையை அல்லாஹ்விடத்திலே கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் வந்து இது வந்து எப்ப அதாவது கடைசி நேரத்துல, இரவின் கடைசி பொழுது. அதைத்தான் நான் வந்து தஹஜ்ஜுத் நேரம்னு சொல்றோம், சஹர் நேரம்னு சொல்றோம். ஃபஜ்ர் உதயமாறதுக்கு முன்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால எந்திரிச்சா கூட போதுமானது. அந்த நேரத்திலேயாவது நம்ம அந்த அரை மணி நேரம் அதுல நம்ம தொழுதுட்டு அதுக்கப்புறம் துவா செய்து கொண்டே இருந்தால் அதுக்கு பிறகு வாங்க சொல்லுவாங்க. வீட்டிலேயே சுன்னத் தொழுதுட்டு பள்ளியாசலுக்கு வந்துடலாம். அப்படியே ஃபர்லுக்கு ஒரு இப்படி தர்த்தீப்பு நம்ம செஞ்சுக்கலாம், நாமே சரி பண்ணி கொள்வதற்காக. அப்ப உதாரணமா 5:10க்கு பாங்கன்னு சொன்னா 4:40க்கு எந்திரிச்சா கூட எந்திரிச்சு நம்ம உதவு செஞ்சுட்டு அப்படியே தொழுகிறதுக்கு கரெக்டா இருக்கும், நேரம் கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் தொழுதுட்டு அந்த நேரத்துல துவா செய்து விட்டு நாம் அப்படியே கொஞ்ச நேரம் காத்திருந்தால் அப்படியே பாங்கு சொல்லிடுவாங்க ஃபஜ்ருக்கு. அப்படியே நம்ம வந்து சுன்னத் வீட்டிலேயே தொழுதுட்டு அப்படியே பள்ளியாசலுக்கு வந்துடலாம். இது மாதிரி தர்த்தீப்பை ஏற்படுத்திக் கொள்ளும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த இரவு நேரம் ரொம்ப அமைதியான நேரம். அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், வவ்வல்லதி ஜஅல லக்குமுல் லைல லிதஸ்குனு ஃபீ, உங்களுக்கு இரவை ஏன் படைத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா லிதஸ்குனு ஃபீ, அதுல நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக, அமைதி பெறுவதற்காக படைத்திருக்கிறான். அமைதி பெறுவதுன்னா தூங்கி ஓய்வெடுப்பது ஒன்று. இரண்டாவது அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது, தனியாக அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் நம்முடைய மனக்குமுறல்களை எல்லாம் கொட்டி அல்லாஹ்விடத்துல நம்ம தனியாக பேசுவதன் மூலம் நாம் அமைதி பெற முடியும். நம்முடைய மனசுல எவ்வளவு கவலை இருக்கும், சில பேருக்கு கவலை இருக்கும்,
அப்ப அந்த கவலையெல்லாம் கொட்டக்கூடிய நேரம் எது? கொட்டக்கூடிய நேரம் அந்த இரவு நேரம் தான். அந்த இரவு நேரத்துல நம்ம அல்லாஹ்விடத்துல நம்முடைய மன குமுறல்களை எல்லாம் கொட்டி, நம்முடைய கவலைகளை எல்லாம் அல்லாஹ்விடத்துல எடுத்து சொல்லி அழுது புலம்பி அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற போது நம்முடைய பாரம்லாம் குறைஞ்சிடும், மனசு ராகத்தாயிடும், மனசு நிம்மதி ஆயிடும். அதுக்கு பிறகு கண்டிப்பா அல்லாஹ் தாலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். எப்பொழுது நமக்கு தேவையோ, எப்பொழுது இவருக்கு கொடுத்தால் இது சரியாக இருக்கும் என்று அல்லாஹ் கருதுகிறானோ அந்த நேரத்தில் நமக்கு கிடைச்சிடும். அப்ப கண்டிப்பா கிடைக்கும், கண்டிப்பா அது கிடைக்கும். ஆக இரவு நேரம், ஓய்வு நேரம், அது அதாவது இரண்டு விதமாக அந்த ஓய்வை நம்ம எடுக்கலாம். அதாவது நிம்மதியை பெறலாம். ஒன்று தூக்கத்தின் மூலம், இரண்டாவது தொழுகையின் மூலம். இந்த இரவு இந்த இரண்டு விஷயம், இரண்டின் மூலம் நம்ம மன அமைதியை பெற முடியும். இன்ன நாஷியத்தல் லைலிஹி அஷத்து அத்வம் வ அக்வமு கீலா என்று மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இரவு நேரத்துல இபாதத் செய்வது மிகவும் ஆழமானது, சரியான சொல்லாகவும் இருக்கும். அதாவது இந்த இரவு நேரத்துல நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகையை, ஓதக்கூடிய அந்த ஓதல் அனைத்துமே மனசுல ஆழமா பதியும். அது மட்டும் இல்ல, ஆழமா பதிவு மட்டும் இல்லாம நம்ம மன ஓர்மையோடு அந்த இடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அந்த இரவு நேர தொழுகையில தான் இருக்குது. என்று சொன்னா நம்மளே ஓதணும், நம்மளே அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அப்படியே நாம மட்டுமே செய்வதால் நம்ம அதுல மனம் ஒன்றினாதான் செய்ய முடியும். இப்ப இமாமோடு நம்ம தொழுகும் போது இமாம் பாத்துக்குவார். டிரைவர், பஸ்ல நம்ம போறோம், பேருந்துல போகும்போது நம்ம தூங்குறோம், ஆனா டிரைவர் தூங்க மாட்டார், அவரு பாத்துக்குவார், அவர் ஓட்டிடுவாரு அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையோட நம்ம பாட்டுக்கு கவனக்குறைவா இருக்கலாம், அல்லது எங்க வேணாலும் பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா நம்மளே டிரைவ் பண்ணும்போது என்ன செய்வோம்? நம்ம கூடுதல் கவனத்தோட ஓட்டுவோமா இல்லையா? அது மாதிரி இரவு தொழுகை என்பது நம்மளே ஓதணும். அதனாலதான் அது அஷத்து வத்தாம் அக்குவமு கீலா, அது மிக தெளிவான சொல்லாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறது. மிக சரியான சொல்லாக இருக்கும். அப்படின்னா நம்ம ஓதுவது, நம்ம அல்லாஹ்விடத்துல கேட்பது எல்லாமே நாமே செய்வதால் அது தெளிவாக இருக்கும். நம்மளே அல்லாஹ்ட்ட கேட்கும். இங்க ஆமீன் சொல்றது, இமாம் துவா ஓதுறாரு, நம்ம ஆமீன் சொல்றோம். அப்ப எங்க வேணாலும் கவனம் இருக்கலாம், ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லிட்டே போவோம். ஆனா அங்கே நம்ம தனியாக அமர்ந்து அல்லாஹ்விடத்துல கேட்கின்ற போது நாம தான் துவா ஓதுறோம். அப்ப அதனால வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள், அதனால அந்த வார்த்தைகள் தெளிவாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுது. அப்ப இரவு நேரத்துல நாம் அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்முடைய மனதிலிருந்து வரக்கூடியவை. அதனால அது தெளிவாக இருக்கும், ஆழமானதாக இருக்கும். நமக்காக நம்ம கேட்கிறோம், அதனால இன்னும் கூடுதல் கவனம் செலுத்தி கேட்போம். இந்த கூட்டு துவாவில அவர் ஓதுறாரு, நம்ம ஆமீன் சொல்லிட்டு ஆமீன் அப்படின்னு அப்படி சொல்லிடுவோம். அதுல கவன குறைவு இருக்கும். ஆனா இது தனியாக ஓதுறமே, அப்படி ஓதும் போது தெளிவாக இருக்கும். அது நம்முடைய மனத்தின் ஆழத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அதனால அந்த இரவு நேரத்துல நம்ம இறைவனை நினைத்து மனதை ஒருமுகப்படுத்தி தொழுவதற்கான நேரம் தான் அந்த இரவு நேரம். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, தாய்மார்களே, நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி இரவு நேரத்துல தொழக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும். சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், அஃலலு ஸலா பாதல் ஃபரீதா ஸலாத்துல் லைல், ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை இரவு தொழுகை. இப்ப ஃபர்லான தொழுகை 5 வேளை நம்ம தொழுகிறோம், அது ஃபர்லு. அதுக்கு பிறகு சிறந்தது எது அப்படின்னு சொன்னா இரவு தொழுகை. இரவு தொழுகைன்னா அந்த தஹஜ்ஜத் நேரத்துல தொழக்கூடிய தொழுகை. அப்ப தஹஜ்ஜத்துடைய நேரம் எப்ப தொழுகலாம் அப்படின்னு சொன்னா அது அவங்கவுங்களுக்கு முடிந்தது. கடைசி நேரம் அப்படின்னு பார்க்கும்போது 3 மணில இருந்து நம்ம தொழ ஆரம்பிக்கலாம். சில பேருக்கு 3 மணிக்கு எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதாவது 10 மணிக்கே படுக்கிறவங்க, 10 மணிக்கே நம்ம படுத்தா கண்டிப்பா 3 மணிக்கு தாராளமா எழுந்திருக்கலாம். 3 மணிக்கு 3:30 மணிக்கு தாராளமா எழுந்திருக்கலாம். ஆனா நம்ம படுக்கிறது எப்ப? 12 மணி 1 மணி. சில பேர் 12 மணிக்கு தான் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க படுக்கிறது 12, 1 ஆயிடுது. அதனாலதான் ஹஸரத் நம்ம ஃபஜ்ருக்கு வர முடியல அப்படின்னு காரணம் சொல்றோம். காரணம் என்ன? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாத, ஏற்றுக்கொள்ளக்கூடாத காரணம். இதெல்லாம் இங்க நம்ம சால் சாப்புக்காக இங்க நொண்டிக்கா சாக்குகள் சொல்லிடலாம். ஆனா அல்லாஹ்விடத்துல நம்ம சொல்ல முடியாது. எனவே நம்ம இரவு நேரம் தூங்குறதுக்குன்னு நல்லா சொல்லிட்டான். அப்ப அதை நம்ம ஏன் தவறா பயன்படுத்திட்டு இருக்கோம்? உழைக்கிறதுக்குன்னு பகல் நேரம் தான் உழைக்கிறதுக்கு.
அப்ப இரவு நேர வேலை, இரவு ஷிப்ட், நைட் ஷிப்ட் இதெல்லாம் தடுக்கப்பட்டது, தடை செய்யப்பட்டது. அதை அதுல போயிட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு 3 மணிக்கு போய் படுக்கிறாங்க. படுத்துட்டு அவ்வளவுதான், லுகருக்கு எந்திரிப்பாங்க. லுகர்னா ஒரு 12 மணிக்கு எந்திரிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் தொழுகை கிடையாது. எங்க தொழுகிறாங்க? இது மாதிரி நைட் ஷிப்ட் செய்யறவங்க எல்லாம் தொழுகையை அப்படியே விட்டுறாங்க. அப்ப இது மாதிரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இரவை பகலாகும், பகலை இரவாகும், மாத்தி மாத்தி மனிதன் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். பகல்ல தூங்கிட்டு இருக்கான், இரவு நேரத்துல போய் அமெரிக்காவுக்காகவும் மற்ற நாடுகளுக்காகவும் சம்பாதிச்சுட்டு இருக்கிறான், அவங்களுக்காக வேலை செய்யறோம். ஆக இது மாதிரி மக்களுடைய வாழ்வாதாரம், அந்த பொருள் ஈட்டக்கூடிய முறையே மாறி போச்சு. அல்லாஹ் இரவு நேரத்தை ஓய்வுக்காகன்னு சொல்லிட்டான். ஆனா நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? அப்படி தவறான முறையில அவங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். உழைக்கக்கூடிய நேரத்தை மாற்றிக்கொண்டார்கள். அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எப்ப தெரியும்? ஒரு 35 வயசு 40 வயசு அப்படி ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு என்ன பாடியில எல்லாமே போயிடும், அப்படியே செயலிழந்து போயிடும். இப்ப இன்னைக்கு திடீர்னு சொல்லி இறந்து போறாங்களே அவங்க எல்லாம் இது மாதிரி, அதாவது உடல் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நேரம் தான் இரவு நேரம். அந்த இரவு நேரத்தில் நம்ம உழைத்து கொண்டிருந்தால் அல்லது சாப்பிட்டு கொண்டிருந்தால் உடம்பு சீராக இயங்காது. அப்ப அதனாலதான் இரவு என்றும் பகல் என்றும் அல்லாஹ் தஆலா பிரித்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த இரவை இரவாக நம்ம பயன்படுத்தணும், பகலை பகலாக நம்ம பயன்படுத்தணும். அப்படி மாற்றி பயன்படுத்தினால் நம்முடைய உடம்புக்கு கேடு, வாங்கக்கூடிய பல லட்சங்கள் மருத்துவமனைக்கு தான் செல்லும் என்பதை நாம் கவனத்தோடு கவனிக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சிறந்த தொழுகை, பரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது? தஹஜ்ஜுத், அதாவது இரவு நேர தொழுகை. இரவு நேரம் சொன்னாக்க அது தஹஜ்ஜுத் தான், இரவு நேர தொழுகை. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த இரவு நேரத்துல நம்ம தொழக்கூடிய அந்த தொழுகை, அதன் பிறகு நாம் கேட்கக்கூடிய துவா ஏற்கப்படுவதற்கான ஒரு நேரம் இரவு நேரம், அந்த தஹஜ்ஜுத் நேரம். அந்த தஹஜ்ஜுத் நேரத்துல அல்லாஹ் தஆலா துவாவை ஏற்றுக்கொள்கிறார். அதான் நம்ம முன் சொன்ன ஹதீஸ்ல என்ன சொல்றோம்? யார் என்னிடம் கேட்கின்றார், துவா கேட்கிறார், நான் பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாவே சொல்லிட்டான். அப்படி சொன்னதுனால துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரமே அந்த சகர் நேரம். எனவே அந்த சகர் நேரத்தை நம்ம வீணாக்கி விடக்கூடாது, தஹஜ்ஜுத் நேரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அந்த நேரத்தை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். அப்ப ஃபஜ்ர் தொழக்கூடிய பழக்கம் உடையவர்கள் அந்த தஹஜ்ஜுத் தொழக்கூடிய பழக்கத்தையும் ஏற்படுத்திக் கொண்டால் மிகச் சிறப்பு. நம்முடைய வாழ்க்கை மேலோங்கும். நாம் நினைக்கக்கூடிய எண்ணத்தை அடைய முடியும், நம்முடைய லட்சியத்தை அடைய முடியும். அதற்கான வாய்ப்பு அதிலே இருக்கிறது. எனவே சிந்தனை செய்வதற்கான நேரம், அதே போல கூர்ந்து படிக்கக்கூடிய அந்த செய்திகளை, நம்முடைய பாடங்களை கூர்ந்து படிப்பதற்கான நேரமும் அந்த தஹஜ்ஜுத் நேரம் தான். அப்ப ஒருத்தன் நான் மிக பெரிய ஒரு பதவியை அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் சொன்னால், படித்து ஒரு பதவி அடைய வேண்டும், ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மாணவர்கள்லாம் என்ன செய்யணும்? படிப்பதற்காக உகந்த நேரம் அந்த நேரம். அப்ப தஹஜ்ஜுத் நேரத்துல முன்கூட்டியே தூங்கிட்டு 10 மணிக்கே படுத்தரணும், 3:30 மணிக்கு எந்திரிச்சு தஹஜ்ஜுத் ஒரு 2 ரக்காத் தொழுதுட்டு அப்படியே துவா கேட்டுட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மனசுல அப்படியே பதியும். அப்படியே மனசுல அப்படியே பதியக்கூடிய நேரம், சிந்தனைக்கான நேரம். ஒருத்தர் புத்தகம் எழுத போறார் அப்படின்னு சொன்னா, ஒரு ஆய்வு செய்து புத்தகத்தை எழுத போறான்னு சொன்னா இந்த நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம். அந்த தஹஜ்ஜுத் நேரம் நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய நேரம். எல்லாமே அந்த நேரத்துல நிகழக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இன்றைய அறிவியல் அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஓசோனில் இருந்து ஒரு ஆக்சிஜன் வருது, அது அந்த நேரத்துல ஃபஜ்ர் நேரத்துல வருது. ரொம்ப அது மனிதனுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஊட்டக்கூடியது. அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லப்படுது. அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது என்று சொல்லப்படுது. ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க சொல்லக்கூடிய கருத்து ஒண்ணு. நம்முடைய ஆன்மீக ரீதியில நம்ம பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய நேரம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். ஆக அவர்கள் அறிவியல் ரீதியாக சொல்கின்றார்கள், நம்ம ஆன்மீக ரீதியாக சொல்கிறோம். ஆக மிக முக்கியமான நேரம் அந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உடல் ரீதியாக நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம், மனதளவில் நாம் நிம்மதியாக இருக்கலாம், நம்முடைய தேவைகளும் நிறைவேறும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
கணித்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு தொழுதாங்க, இரவு நேரத்துல எப்படி தொழுதாங்க அப்படின்னு குறித்து அது என்பது குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது. அப்படி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, قالت كان ينام أوله ويقوم آخره فيصلي ثم يرجع إلى فراشه. இதுதான் மிக முக்கியமான செய்தி. அதைத்தான் உங்களுக்கு முன்கூட்டியே சொன்னேன். அன்னை ஆயிஷா என்ன சொல்றாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவின் ஆரம்ப பகுதியில தூங்கி ஓய்வெடுப்பார்கள். இரவு நேரத்துல இப்ப தூங்கிடுவாங்க, தூங்கி ஓய்வெடுப்பார்கள். ஆகிறது அதனுடைய கடைசி இரவின் கடைசி பகுதியில் எழுவார்கள், எழுந்து போய் சல்லி தொழுவார்கள் என்று சொல்கின்றார். இதுதான் கவனிக்க வேண்டிய செய்தி. அதனாலதான் பொதுவாக பழமொழி சொன்னாங்க, நீங்க சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன. அப்படி செய்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு பழமொழியாக சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹ் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. ஆரம்ப நேரத்துல தூங்கிடுவாங்க. அதாவது இஷா தொழுதாச்சு, சாப்பிட்டாச்சு, இஷா தொழுதாச்சு, அதுக்கு பிறகு ஓய்வு தான், ஓய்வு எடுக்க வேண்டியது. அதன் பிறகு கடைசி இரவின் கடைசி பகுதியில எந்திரிச்சிட வேண்டியது, எந்திரிச்சு தொழ வேண்டியது. அதை இப்படி நாம் அமைத்துக் கொண்டால், இப்படிதான் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்துக் கொண்டாங்க. அது போல நாம் அமைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். சும்ம யர்ஜிஉ இலா ஃபிராஷிஹி, அதையும் கவனிக்கணும். கடைசி இரவுல எந்திரிச்சாச்சு. சில பேர் 3:30க்கு எந்திரிச்சிட்டாங்க, 3 மணிக்கு எந்திரிச்சாங்க வச்சுக்கோங்க. அப்படி வச்சாச்சு. 3 மணிக்கு எந்திரிச்சா ஒரு அரை மணி நேரம் தொழுகிறாங்க, வணங்குறாங்க, 1 மணி நேரம் தொழுகிறாங்க வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க என்ன செய்யலாம், ஓய்வெடுக்கலாம், மீண்டும் ஓய்வெடுக்கலாம். ஓய்வெடுத்துட்டு அதுக்கு பிறகு ஃபஜ்ருக்கு பாங்கு சொல்லிட்டாங்கன்னா எந்திரிச்சு நம்ம ஃபஜ்ரை தொழுகலாம். அதான் அப்படியும் ரசூலுல்லாஹ் செஞ்சிருக்காங்க. சும்ம யர்ஜிஉ இலா ஃபிராஷிஹி, பிறகு தம்முடைய படுக்கைக்கு திரும்புவார்கள். அல்லது நம்ம என்ன செய்யலாம், நமக்கு தோதுவா 4 மணிக்கு எந்திரிச்சு நம்ம அப்படியே தொடர்படியாக ஃபஜ்ர் வரைக்கும் அப்படியே முழிச்சிருக்கலாம். 3 மணிக்கு எந்திரிச்சா இப்படி செய்யலாம். 3 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுட்டு கொஞ்ச நேரம் மீண்டும் ஓய்வெடுக்கலாம். அல்லது 4 மணிக்கு நம்ம எந்திரிச்சு தொழுதுட்டு அப்படியே ஃபஜ்ருக்கு வந்துடலாம். அப்படி செய்து கொள்ளலாம். ஃபிராஷ்க்கு போயிடுவாங்க படுக்கைக்கு. பிறகு முஅத்தின் பாங்கு சொன்னால் திடீரென அவர்கள் எழுவார்கள். குளிக்க வேண்டிய தேவை இருந்தால் குளிப்பார்கள், இல்லை என்று சொன்னால் ஒது செய்து விட்டு தொழுகைக்காக புறப்படுவார்கள். இது வாழ்க்கையுடைய மிக எளிமையான முறையில நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கான ஒரு வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்காங்க. ஆரம்பத்துல இரவின் தொடக்கத்திலேயே நம்ம தூங்க போயிடணும், நல்ல நிம்மதியா தூங்கிடணும். அதுக்கு பிறகு நம்ம அதிகாலை நேரத்துல அந்த தஹஜ்ஜத் நேரத்துல எழுந்து நம்ம தொழுகைக்கு நின்று விட வேண்டும். அந்த நேரத்துல கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும், மனசு நிம்மதியா இருக்கும், நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைப்பை நாம் இன்ஷா அல்லாஹ் மேற்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்வோம். கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, இந்த இரவு தொழுகை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமாக அதை எப்ப சொல்றாங்கன்னு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா செல்கின்றார்கள். மதீனாவுக்கு வந்தாச்சு. அந்த நேரத்துல முஸ்லிம்களை விட யூதர்கள் அங்க மதீனாவுல நிறைய. அதனால யூதர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறாங்க, இவர் என்ன பேச போறாரு, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. அப்ப முதலாக அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. சில விஷயங்களை மட்டும் சொல்றாங்க அந்த மக்களுக்கு. அப்ப அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவதை ஒருவர், யூதராக இருந்த ஒருவர், அதான் அப்துல்லா இப்னு சலாம், அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். நான் கவனிச்சேன். முதலாக அவர் வந்தவுடனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே நான் கவனிச்சேன். அப்படி கவனிக்கும் போது அவருடைய முகத்தை பார்க்கும் போது அன்ன வஜ்ஹு லைஸ பி வஜ்ஹி கذاب, இது பொய் சொல்லக்கூடியவருடைய முகம் இல்ல. அதாவது இவர் முகத்தை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியல, இவர் உண்மையாளர் அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஃபகான அவ்வல ஷைஇன் தகல்லம பிஹி அன் கால, முதலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தைகள் அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம் வதஇமு தஆம் வஸல்லு பில்லைலி வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத்து பிஸ்ஸலாம். இவ்வளவுதான், இந்த வார்த்தைகள் தான் பேசுறாங்க. நீங்க சலாமை பரப்புங்கள், அமைதி, எங்கு பார்த்தாலும் அமைதி. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் சொல்வது மட்டும் இல்ல, அமைதியை பரப்பணும். போடு இருக்கக்கூடாது, அதாவது அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாது. பார்த்தவொடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னாவே என்னத்தோ, நமக்கு உங்களுக்கும் எனக்கும் இடையில அதாவது சமாதானம்,
நமக்கு ரெண்டு பேருக்கு இடையில எந்த சண்டையும் கிடையாது, சமாதானம் அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்ப அந்த சலாம், அஸ்ஸலாம் அலைக்கும், அஸ்ஸலாம் அலைக்கும், சலாமை பரப்புங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பத்தைமுத்தாம், உணவு கொடுங்கள், பசித்தவருக்கு உணவு கொடுங்க. எத்தனையோ பேர் உணவு இல்லாம இருக்கிறாங்க, அந்த உணவை கொடுங்கள். வசல்லு பின்னைலி வன்னாசினியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுங்கள். அப்படி மக்கள் யார் தூங்கிட்டு இருப்பாங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் தூங்கிட்டு இருப்பாங்க. காபீர்கள், யூதர்கள், நசாராக்கள் அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. முஸ்லிம்கள் என்ன செய்யணும்? எந்திரிச்சு தொழ வேண்டும். அதைத்தான் ஆரம்பத்தில் சொல்றாங்க, சல்லு பில்லைலி வன்னாசினியாம், மக்கள் தூங்கி கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் எழுந்து தொழுங்க, இரவுல எழுந்து தொழுங்க. இதெல்லாம் செய்தால் ததுகுலுல் ஜன்னத் பிஸலாம், நிம்மதியாக, எந்தவித சிரமம் இல்லாமல் அமைதியாக நிம்மதியாக சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் 5 கால தொழுகையை தொழுகிறது இல்லை, அப்புறம் என்னத்த இந்த தஹஜ்ஜுதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் அஞ்சு வேலை தொழுகையை இன்னும் தொழாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ரமலான் முடிஞ்சவொன்னே ஓடுறதுதான், ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த ரமலான் தான் எட்டி பார்ப்போம். அது மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. எனவே முதல்ல 5 கால தொழுகை பேணி தொழுகை தொழுங்க. அதை அதாவது தொடர்படியாக தொழுது வாருங்கள். அதன் பிறகு இந்த தஹஜ்ஜுத் தொழுகை. அப்ப இந்த இரவு நேரத்துல தொழுவதன் காரணமாக, இப்படியெல்லாம் நீங்க செய்வதன் காரணமாக சொர்க்கத்துல நீங்க அமைதியாக நுழைவீர்கள் என்று சொல்கின்றார். அப்ப சொர்க்கத்துல நுழைவதற்கான வழியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அதுல மிக முக்கியமான செய்தி இரவு நேரத்துல தொழுவது என்பதையும் இங்கே சேர்த்து சொல்கின்றார்கள். அதே இன்னொரு ஹதீஸ் இப்னு மாஜாவுல உள்ளது. இப்ப சொல்ல போறது முஸ்னத் அஹ்மத் என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். அதுல இன்னொரு வார்த்தை சேர்த்து இடம்பெறுகிறது. வசல்லும், அதாவது அப்ஷுஸ் ஸலாம் அதைமுத்தாம் வஸீலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வஸல்லு வன்னாஸ் நியாம் ததுகுலுல் ஜன்னத் பிஸலாம். இதுல வஸீலுல் அர்ஹாம், உறவினர்களை சேர்ந்து வாழுங்கள் என்று சொல்கின்றார். இந்த 4 விஷயங்களை செய்கின்ற போது நீங்கள் சொர்க்கத்துல நிம்மதியாக நுழையலாம். அதாவது சலாமை பரப்புவது, பசித்தவருக்கு உணவு கொடுப்பது, அதே போல உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது, மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் நாம் எழுந்து தொழுவது. இந்த 4 விஷயங்களை செய்தால் சொர்க்கத்துல நுழையலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அப்ப உறவினர்களை பேணி வாழ்வது, அவர்களோடு சேர்ந்து நெருக்கமாக இணக்கமாக வாழ்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். அவன் அவங்களுடைய கல்யாணத்துக்கு முறைப்படி என்னை அழைக்கல, முறைப்படி எனக்கு அழைப்பு கொடுக்கல, இப்படி எல்லாம் அதனால அப்படியே பேசாம இருக்கிறது. அப்புறம் அவன் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடல, நான் அதனால நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு அவனை கூப்பிட மாட்டேன். இப்படி ஏட்டிக்கு போட்டியாக நம்ம இருந்து கொண்டு சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கி நீண்ட காலமாக நம்ம பேசாம இருக்கிறோம் நம்முடைய உறவினர்களோடு. அப்ப அந்த நிலை நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. அவங்க கொடுக்கலையா, சரி பரவாயில்ல போயிட்டு போறோம், அவன் வாட்ஸ்அப்ல தான் அனுப்பினான், சரி பரவாயில்ல, நான் நேரடியா போய் அவனை மதிச்சு கொடுக்குறேன், ஏன்னா நான் மதிச்சு அவனுக்கு இன்விடேஷன் கொடுத்து அழைக்கிறேன், பாப்பா என்னுடைய மகனுக்கு கல்யாணம் இருக்குது கலந்துக்க. இப்படி அடுத்தவன், அதாவது நம்முடைய உறவினர் நம்மை மதிக்காவிட்டால் கூட நாம் மதித்து அவர்களை அழைக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அத்தகைய மனிதர்களை விரும்புகிறார். அவங்கதான் உறவினர்களை சேர்ந்து வாழக்கூடியவர்கள், உறவை சேர்ந்து வாழக்கூடியவர்கள். அவர்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் கொடுக்கும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பேசுபவர்களை இந்த 4 விஷயங்களை நம்ம செய்ய வேண்டும். அப்ப இரவு நேரத்துல நின்று வணங்க வேண்டும். அது மிக முக்கியமான செய்தி. நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான ஒரு வழியை அது காட்டுகிறது. நாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான காரணமாக அது அமைகிறது இரவு நேர தொழில். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பேசுபவர்களே, நாம் அதுல கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த இரவு நேர தொழுகையை சரியான முறையில ஒருத்தர் தொழாம இருந்தார். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அழைத்து அவருக்கு ஒரு அறிவுரை சொல்கின்றார்கள். காலலி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்கதான் அந்த சஹாபி. அவங்க சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல சொன்னாங்க, யா அப்துல்லா லா தகுன் மிஸ்ல ஃபுலான், இன்னாரை போல நீ ஆகிவிடாதே. கான யகுமுல் லைல் ஃபதரக கியாமல் லைல். அதாவது அவன் அதாவது சில நேரம் தொழுவார், திடீர்னு உற்சாகம் ஏற்பட்டுச்சுன்னா நான் இன்னைக்கு தஹஜ்ஜுத் தொழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு படுத்து காலையில எந்திரிச்சு தொழுவார், தஹஜ்ஜுத் தொழுவார். திடீர்னு 4 நாள் தொழ மாட்டார்.
இது மாதிரி நீ ஆகிவிடாதே. அதாவது தொடர்படியாக ஒரு அமலை செஞ்சா தொடர்படியா செய்து வரணும். 2 நாளைக்கு செஞ்சுட்டு 2 நாளைக்கு வர்றது, 4 நாளைக்கு வர்றது, அப்படி இருக்க கூடாது. அது மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அந்த சஹாபிக்கு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரி என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரியர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் என்ன செய்யணும்? தொடர்படியாக தொழுது வரணும். ஒரு 2 ரக்காத்து தொழுதா கூட அதை தொடர்படியாக நம்ம தொழுது வர வேண்டும். இரவு நேர தொழுது. இப்ப கொஞ்ச நாள் தொழுதுட்டு கொஞ்ச நாளை விட்டுறது, அது மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி நம்ம பார்க்கின்ற போது இந்த அதாவது அல்லாஹ்வுக்கு பிரியமான அடியார்கள் குறித்து அல்லாஹ் தஆலா பேசணும். அல்லாஹ் யாரை நேசிக்கிறான், எத்தகைய அடியார்களை அல்லாஹ் விரும்புறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா பேசி வருகிறான். அப்படி மூமின்கள் குறித்து சில சிறப்பு தன்மைகளை சொல்கிறான். அப்படி மூமின்கள் குறித்த தன்மைகளை பேசி வருகின்ற போது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்னு சொன்னா, இந்த மூமின்கள் இருக்காங்களே, தூங்கும் போது அப்படியே நிம்மதியா தூங்கிட மாட்டாங்க. திடீர்னு எழுவாங்க. எழுந்து அவங்க அல்லாஹ்வை தொழுவார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த மூமின்களுக்கான பண்புகள் குறித்து பேசும்போது சொல்கிறார். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜி யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் என்ன செய்வாங்க? தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய விலா எலும்புகள், அந்த விலாவை வச்சு அல்லாஹ் சொல்றோம். என்ன சொன்னா, இப்ப நம்ம ஒதுக்கணிச்சு படுத்திருக்கிறோம், லெப்ட் சைடு அல்லது ரைட் சைடு, அப்படியே ஒரு கணிச்சு படுத்திருக்கோம்ல, அதனாலதான் அந்த இடுப்பு எலும்புகள், விலாப்புறங்கள் எழுந்து யதுஊன ரப்பஹும், அவர்கள் தம்முடைய இறைவனை அழைப்பார்கள். ஹௌஃபன் வ தமஅன், ஒன்று அச்சம், இரண்டாவது ஆர்வம். அச்சமும் இருக்கும், அதே நேரத்துல ஆர்வமும் இருக்கும். இந்த அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் அவர்கள் அல்லாஹ்வை அழைப்பார்கள். அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம், இறைவா நான் செய்துவிட்ட பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக, இந்த நேரத்துல உன்னிடத்துல கேட்கின்றேன், இறைவா என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருன்னு கேட்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ஹௌஃபன் வ தமஅன், இதுதான் கவனிக்க வேண்டியவர். அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் அவர்கள் செய்வார்கள். இரண்டாவது மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், நாம் வழங்கி இருக்கக்கூடிய ரிஸ்க், வாழ்வாதாரத்திலிருந்து, அந்த பொருளாதாரத்திலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில அவர்கள் செலவு செய்வார்கள். இதெல்லாம் மூமின்களுடைய பண்பு. இதெல்லாம் செய்கின்ற போது நாளை மறுமையில நமக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி அல்லாஹ் சொல்றான். ஃபலா தஅலமு நஃப்ஸும் மா உக்ஃபிய லஹும் மின் குர்ரத்தி அய்ன் ஜஸாஅன் பிமா கானூ யஅமலூன். அவர்கள் இவ்வாறெல்லாம் செய்ததற்காக கூலியாக, இவர்கள் இப்படியெல்லாம் செய்தாங்கல்ல, இரவு நேரத்துல இருந்து வணங்கினாங்க, பயத்தோடும் அச்சத்தோடும் ஆர்வத்தோடும் வணங்கினாங்கல்ல, இப்படிப்பட்டவர்களுக்கு கூலியாக, இவர்கள் செய்ததற்கு கூலியாக நாளை மறுமையில அவர்களுக்கென ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள, மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த மகிழ்ச்சி, அந்த நிம்மதியான வாழ்க்கை, அது குறித்து எந்த ஆன்மாவும் அறியாது. அதாவது அவ்வளவு உயர்வான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்காக தயார் செய்து வச்சிருக்கோம். அது என்னது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அதான் ஃபலா தஅலமு நஃப்ஸுன், எந்த ஆன்மாவும் அறியாது, எந்த ஆன்மாவும் அதை அறிந்து கொள்ள முடியாது. சொர்க்கம் எப்படி இருக்கும், அங்க நம்ம எப்படி வாழ போறோம், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்றானே, அது எப்படி இருக்கும், பாலாறு தேனாறு எல்லாம் ஓடுதுன்னு அல்லாஹ் சொல்றானே, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க கற்பனை செஞ்சுட்டு இருக்கலாம். ஆனா நம்ம எதை கற்பனை செய்கிறோமோ அதற்கெல்லாம் அப்பாற்பட்டது, அதனையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்டதுதான் சொர்க்கம். எனவே நாம் எவ்வளவு கற்பனை செய்கிறோமோ அதையெல்லாம் தாண்டி அப்பாற்பட்ட வாழ்க்கை தான், நிம்மதியான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் அந்த மறுமை வாழ்க்கை. அதற்காக நம்ம தயாராகணும். அப்ப இத்தகையவர்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அத்தகைய வாழ்க்கையை தயார் செய்து வைத்திருக்கிறார். நிம்மதியான குர்ரத்து ஆயின் என்று சொன்னால் மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்திருக்கிறார். அதை எந்த ஆன்மாவாலும் அறிந்து கொள்ள முடியாது, அதை அல்லாஹ் தஆலா மறைத்து வைத்திருக்கிறார். இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தி வ உயூன், நிச்சயமாக இந்த முத்தகீன்கள், அல்லாஹ்வை மட்டுமே அஞ்சி வாழக்கூடிய அந்த நன்மக்கள் சொர்க்கத்திலேயும் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். அதாவது தோட்டங்களிலும் ஊற்றுகளிலும், ஊற்றெல்லாம் பீரிட்டு அடிக்கும், அப்படி ஊற்றுகளிலே அவர்கள் இருப்பார்கள். ஆகிதீன மா ஆத்தாகும் ரப்புகும், தம்முடைய இறைவன் கொடுத்ததை எடுத்துக்கொண்டவர்களாக, நம்முடைய இறைவன் கொடுத்த வெகுமதிகளை அதை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இன்னகும் கானு கபல தாலிக முஹ்சினீன், ஏனென்றால் இவர்கள் எல்லாம் இதற்கு முன்னால்னா அங்க இருந்து சொல்றாங்க. இப்ப மறுமை வாழ்க்கைக்கு முன்னால எது இருந்துச்சு? துன்யா. அப்ப இவர்கள் துன்யாவில்
நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதுக்காக தான் நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதனாலதான் இவ்வளவு வெகுமதிகளை நாம் கொடுக்கிறோம். அந்த சொர்க்கத்திலே அவர்கள் நீரூற்றுகளிலே இருப்பார்கள். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். இன்னைக்கு சி வியூ அப்படின்னு சொல்றாங்க, சொல்லி வீடுகள்லாம் விற்பனை செய்யப்படுது. சி வியூ, வீட்டுல இருந்து பார்த்தாக்கா அப்படியே கடற்கரை தெரியும். அது கடற்கரை காற்று அப்படியே வரும், சில்லுன்னு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்குதான் காசு அதிகம். அப்படிப்பட்ட இடத்துல வீடு வாங்கினா காசு அதிகம். ஏன் அங்க போய் வாழ்றாங்க? நிம்மதியா நல்ல சின்ன சின்ன காத்து வரும், நல்ல விதமான ஒரு ஆரோக்கியமாக நல்ல விதமா நம்ம இருக்கலாம், காற்றோட்டமா. அதுக்காக தான் அங்க வீடு வாங்குறாங்க. அது மாதிரியான அதை போன்ற வெகுமதிகளை, அது போன்ற பன்மடங்கு வெகுமதிகளை அல்லாஹ் தஆலா கொடுக்க காத்திருக்கிறான். இதெல்லாம் யாருக்கு? கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன். அவர்கள் இந்த உலகத்துல நன்மைகள் செய்து கொண்டிருந்தார்கள். இரண்டாவது பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்றான் பாருங்க, கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன். அவர்கள் இரவு நேரத்துல மிக குறைவாகவே தூங்குவார்கள். இரவு நேரத்துல மிக குறைவாகவே தூங்குவார்கள். அப்படின்னா இரவு நேரத்துல நம்ம தூங்கிட்டோம் முற்பகுதியில, அதன் பிறகு பிற்பகுதியில எழுந்து அல்லாஹ்வை தொழுவது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது என்று அல்லாஹ்வோடு நம்ம தொடர்புடையவர்களாக நாம் இருக்கின்றோம். அத்தகையவர்கள் தான் முத்தகீன்கள். அத்தகையவர்களுக்குத்தான் இத்தகைய சொர்க்கம் எல்லாம், வெகுமதிகள் எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுக்க போகிறான். அப்ப கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜூன். அவர்கள் இரவு நேரத்துல குறைவாகவே தூங்குவார்கள். அடுத்த விஷயம் அல்லாஹ் சொல்றான், வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன். அவர்கள் சகர் நேரங்களில் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருந்தார்கள், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் இந்த வெகுமதி எல்லாம். அப்ப இந்த முத்தகீன்கள்னா யாரு? முத்தகீன்கள்னா யாரு? குறைவாக தூங்குவார்கள். இரவு நேரத்துல தூங்கும் போதே நம்ம தஹஜ்ஜுத் தொழணும் அப்படிங்கிற நியத்திலே தூங்குவாங்க. நன்மைகள் செய்து கொண்டிருந்தார்கள், இந்த உலகத்துல நன்மைகள் செய்து கொண்டிருந்தார்கள், குறைவாகவே தூங்குபவர்களாக இருந்தார்கள், சகர் நேரங்களில் இஸ்திக்ஃபார் செய்பவர்களாக இருந்தார்கள். அதன் காரணமாக தான் இவ்வளவு பெரிய வெகுமதி நாம் கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அது மட்டும் இல்ல, வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம். கேட்கக்கூடியவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் தம்முடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வார்கள், தர்மம் செய்வார்கள். கேட்கிறவங்க இங்க நம்ம கேட்கிறாங்க, பள்ளியாசல்ல வெளியில நின்று பிச்சை கேட்கிறாங்க, நம்ம போட்டுட்டு போயிடும் 10, 20 அப்படி கொடுத்துரும். கேட்காதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? தம்முடைய வறுமையை மறைத்து கொண்டு அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு, அல்லது அல்லாஹ் கொடுத்த அந்த வாழ்க்கை இது போதுமானது, எனக்கு இது அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கை, இதிலே நான் திருப்தி கொள்கிறேன் என்ற எண்ணத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு போய் கொடுப்பது. அப்ப கேட்பவர் கேட்காதவர் அனைவருக்கும் அவர்கள் கொடுப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முத்தகீன்கள் என்று இலக்கணத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கணித்தக்கூடிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களை நம்ம கவனிக்க வேண்டும். இரவு நேரத்துல தொழுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டையும் தனியா சுட்டி காட்டுகிறார். இரவு நேரத்துல, அந்த சகர் நேரத்துல நம்ம இஸ்திக்ஃபார் செய்வதை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு விரும்புகிறான் என்பதை நம்ம பார்க்கணும். அதனாலதானே அதை தனியா கோடிட்டு காட்டணும். இரவு சகர் நேரங்களில் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தை சொல்வதற்கான காரணம் என்ன? அப்ப அந்த இரவு நேரத்துல நாம் இஸ்திக்ஃபார் செய்வதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இஸ்திக்ஃபார் செய்வதை கடைபிடித்து வருகிறாரோ, அதாவது இரவு நேரத்துல மட்டுமில்ல, மற்ற நேரங்களில் சும்மா இருக்கும் போதெல்லாம், வெளியில போகும்போது வரும்போது, நமக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படின்னு வார்த்தைகளை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தால் நம்முடைய சிரமங்களை எல்லாம் அப்படியே அல்லாஹ் தஆலா மாற்றி விடுகிறார். இன்பங்களாக, துன்பங்களை எல்லாம் இன்பங்களாக மாற்றிடுவான். நெருக்கடிகளை நீக்கி விடுவான். நாம் அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொடுப்பான். நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம். வியாபாரத்தில் திடீர்னு பரக்கத்து ஏற்படும், திடீர்னு அதிகமான லாபம் ஏற்படும், திடீர்னு வராத காசெல்லாம் சேரும். இப்படி அல்லாஹ் தஆலா நாம் அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை கொடுப்பான். காரணம் என்ன? நாம இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் பாவமன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 எப்பெல்லாம் நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நமக்கு ஓய்வு கிடைக்குதோ அந்த நேரத்துல எல்லாம் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்முடைய நெருக்கடிகள் எல்லாம் மாறிவிடும். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இஸ்திக்ஃபார் செய்வதை இரவு நேரத்திலும் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், மற்ற நேரத்திலும் நம்ம செய்ய வேண்டும். இப்படி பார்க்கின்ற போது இன்னொரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான்,
இஸ்திஃபார் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டான். அதாவது முற்காலத்துல நபிமார்கள் இருக்கின்ற போதே அவருடைய காலத்துல அவங்கள நீங்க போயிடுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்க, ஊரை விட்டு போயிடுங்க, நாங்க இந்த ஊரை அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபிமாருக்கும் குறிப்பிட்ட நபிமார்களுக்கு சொல்லி இருக்கிறார். உடனே அவங்க ஊரை விட்டு போயிடுவாங்க, அந்த மக்கள்லாம் அழிக்கப்படுவாங்க. அல்லது நபி அந்த ஊர்லயே இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த மக்களை அல்லாஹ் வேதனை செய்து கொண்டிருப்பான். அவங்களுக்கு பஞ்சத்தை கொடுப்பான், அல்லது வெள்ளத்தை ஏற்படுத்துவான், அல்லது வெட்டுக்கிளிகளை அனுப்பி அவங்கள தொல்லை கொடுப்பான், பயிர்களை முளைக்க விடாமல் செய்வான், பஞ்சத்தை ஏற்படுத்துவான். இப்படி பல்வேறு சோதனைகளை எல்லாம் கொடுப்பான். ஆனா அவர்கள் இஸ்திஃபார் செய்து கொண்டிருக்கும் நிலையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்யக்கூடியவன் இல்லை, வேதனை செய்ய மாட்டான். இப்ப மக்கள் இஸ்திஃபார் செய்து கொண்டே இருந்தா அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய மாட்டான். அப்ப இன்னைக்கு நம்ம சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னா நம்ம இன்னும் அதிகமா மக்கள் இஸ்திஃபார் செய்யல. சில பேர் செய்யறாங்க, ஆனா பல பேர் செய்யணும். அப்படி பல பேர் செய்ய ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நெருக்கடி எல்லாம் இருக்காது. இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்குது, பெட்ரோல் தட்டுப்பாடு இருக்குது, இது மாதிரி தட்டுப்பாடுகள்லாம் இருக்குது, சிரமங்கள் இருக்குது. இதெல்லாம் நீங்கிடும். நம்ம அஸ்தோஃபில்லா சொல்லிக்கிட்டே இருந்தாக்க அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். அல்லாஹ்விடத்துல அல்லாஹ் பாவ மன்னிப்பு தேடுவதுதான் விரும்புறோம். நம்ம பாவ மன்னிப்பு தேடணும். இறைவா நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிச்சது அப்படின்ட்டு நம்ம அப்படி பாவ மன்னிப்பு தேடுகின்ற போது அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இந்த நெருக்கடிகளை எல்லாம் அகற்றி விடுவான். அப்ப பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் இருக்கின்ற போது அவன் வேதனை செய்ய மாட்டான். எனவே கண்ணியத்திற்குரிய இஸ்லாம் பெரியவர்களை சொல்கிறேன், இப்படி நம்ம பார்க்கின்ற போது இரவினுடைய அமைதியில அந்த அமைதியான நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இறைவனை தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது. அந்த திக்ருல தான் இந்த அஸ்தோஃபிருல்லாஹ் அடங்கிடும். திக்ரு என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ் போன்ற எத்தனையோ திக்ரு இருக்குது. இதெல்லாம் செய்யலாம். அதே போல அஸ்மாஉல் ஹுஸ்னாவுல உள்ள அந்த 99 பேரையும் செய்யலாம். அது அல்லாமல் இந்த இஸ்திஃபார், பாவ மன்னிப்பு, அஸ்தோஃபிருல்லாஹ் அதையும் நம்ம கேட்கலாம். இது மாதிரி அந்த இரவு நேரத்துல நம்ம கேட்கின்ற போது அதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான், அஸ்தோஃபிருல்லாஹ் சொல்வதை விரும்புகிறான். அதே போல அடுத்த ஒரு விஷயம், அதையும் அல்லாஹ் தஆலா மூமின்களுடைய இபாதுர் ரஹ்மான் என்று அந்த தொடர் வசனங்களிலே அல்லாஹ் தஆலா பேசுகின்ற போது வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா என்று சொல்கிறார். அதான் ரஹ்மானுடைய அடியார்கள் என்று பேசி வருகின்ற போது ரஹ்மானுடைய அடியார்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். என்னென்ன தன்மைகள் அப்படின்னு வரிசையா பேசுகின்ற போது வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதம் வ கியாமா, அவர்கள் இரவு நேரங்களில் சஜ்தா செய்தவர்களாகவும் நின்றவர்களாகவும் தொழுவார்கள் என்று சொல்கிறார். அப்ப இரவு நேரத்துல தொழுகிறத அல்லாஹ் விரும்புறோம். அதனாலதான் ஒவ்வொரு இடத்துலையும் ஆங்காங்கே குறிப்பிட்டு காட்டுறோம். இரவு நேரத்துல தொழுகிறது, இரவு இஸ்திஃபார் செய்வது, பாவ மன்னிப்பு தேடுவது எல்லாமே அந்த இரவு நேரத்துல குறிப்பிட்டு காட்டுவதற்கான காரணம் என்ன? இரவை அல்லாஹ் விரும்புகிறான். இரவு நேரத்தில் நாம் கையேந்தி கேட்பதை அல்லாஹ் விரும்புகிறான். இரவு நேரத்துல இஸ்திஃபார் செய்வதை விரும்புகிறான். இரவு நேரத்துல தொழுவதை விரும்புகிறான். எனவே மற்ற நேரத்துல ஐங்கால தொழுகையை தொழுவதோடு நாம் அந்த இரவு நேர தொழுகையை தொழுகின்ற போது அல்லாஹ் தஆலா நம் மீது அதிகம் பிரியம் கொள்கின்றான், நேசிக்கின்றான். எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, தாய்மார்களே, நாம் கூடுதல் கவனம் செலுத்தி இரவு நேரத்துல தொழ வேண்டும். சரி, மனிதர்கள் அதாவது பொதுவாக ஆண்கள் எழுந்து தொழுகிறாங்க. அந்த ஆண்கள் எழுந்து தொழுகின்ற போது சில வீடுகள்ல என்ன செய்வாங்க, ஆண்கள் ஆன்மீகத்துல அதிகமா இருப்பாங்க, ஈடுபாடு உடையவா இருப்பாங்க. சில வீடுகள்ல பெண்கள் அதிகமான ஈடுபாடு உடையவனா இருப்பாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். ஆண் முன்னால எந்திரிச்சிட்டா நான் தொழுதுட்டு நான் சொர்க்கத்துக்கு போறேன் அப்படின்னு அவர் இருந்துடக்கூடாது. அவரு தன்னுடைய மனைவியை எழுப்பி விடணும். அதே போல பெண் எழுந்துட்டாங்க, ஆண் தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா நான் தொழுது நான் சொர்க்கத்துக்கு போனா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்க உங்களுடைய கணவரை எழுப்பி விட வேண்டும். அப்ப ரெண்டு பேருக்குமே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை இடுகின்றார், ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையா இருங்க, எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி. அப்ப இது குறித்த ஒரு செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதஸ்தைக்கல ரஜுலு மினல் லைல் வைக்கல்ல இம்ராத்தஹு ஃபஸல்லயா ரகாத்தைனி குதிபா மினல் ஸாகிரீன் அல்லாஹ் கஸீரன் வஸாகிராத். அல்லாஹ்வை அதிகமாக நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள்
அப்படிங்கிற வரிசையில இவங்க வந்துருவாங்க. யாரு? ஒரு மனிதர் எந்திரிச்சு தொலை போறார், தொழுகிறார், தம்முடைய மனைவியை எழுப்பி விடுகிறார். அவர் எழுந்திரிச்சு ஒது செஞ்சுட்டாரு, தம்முடைய மனைவியை எழுப்பி விடுறாரு. 2 பேரும் ஒது செஞ்சாச்சு, 2 பேரும் தொழுகிறாங்க. சல்லையா ரக்காத்தன், 2 பேரும் 2 ரக்காத்து தொழுதாங்க. இந்த 2 பேரையும் அல்லாஹ் தஆலா ஜாக்கிரீன் அல்லாஹ் கஸீரம் வ ஜாக்கிராத், அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்கள் அப்படிங்கிற அந்த வரிசையில, அந்த பட்டியலில இடம்பெற செய்து விடுகிறார். அப்ப அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஆண்களாகும் பெண்களாகும் நாம் ஆக வேண்டும் என்றால் நாம் தொழுவதோடு நம்முடைய துணையை எழுப்பிவிட வேண்டும். ஆண் எழுந்தால் பெண்ணை, பெண் எழுந்தால் ஆணை எழுப்பிவிட வேண்டும். எழுப்பிவிட்டு அவங்களும் தொழுவதற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். இப்ப இந்த நேரத்துல என்ன செய்வாங்க? அந்த ஆண் மகன், நீ போய் தொழுடி, ஒரே இது பண்ற, இந்த நேரத்துல தூங்குற நேரத்துல ஏண்டி எழுப்பி விடுற அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு? ஏதாவது சத்தம் போடுவார். அந்த நேரத்துல அதாவது மீண்டும் தூங்குவார். அந்த நேரத்துல என்ன செய்யணும்? அப்படியே விட்டுலாமா? விடக்கூடாது. தண்ணியை தெளிக்கணும், தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதே போல பெண் அப்படி இருந்தாலும், ஆண் எழுந்திரிச்சிட்டாரு, பெண் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா அவங்கள எழுப்பி விடணும். எழுப்பிடும் போது என்னங்க இந்த நேரத்துல எழுப்பி விடுறீங்க அப்படின்னு அவங்க திட்டுவாங்க. திட்டுனாலும் அதை கண்டுக்கிறாம தண்ணியை ஊத்தி எழுப்பி விடணும். தண்ணியை தெளிச்சு, அதனால ஒரு பக்கெட் தண்ணியை ஊத்தி விடக்கூடாது, தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி இப்னு மாஜா என்ற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு துஆ செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் துஆ செய்யறாங்க. எப்படி? ரஹிமல்லாஹு ரஜுலன் காம மினல் லைல் ஃபஸல்லா வ ஐக்கலம்ரதஹு ஃபஸல்லத் ஃபைன் அபத் ரஷ ஃபீ வஜீஹல் மா. ரஹிமல்லாஹு இம்ராத்தன் காமத் மினல் லைல் ஃபஸல்லத் வ ஐக்கலத் ஸௌஜஹா ஃபஸல்லா ஃபைன் அபா ரஷத் ஃபீ வஜீஹில் மா. ஒரு மனிதன் எழுந்து தொழுதார், தன்னுடைய மனைவியும் எழுப்பிவிட்டார், அவரும் தொழுதார், அந்த மனைவியும் தொழுதார். ஆனால் அந்த பெண் எழவில்லை என்று சொன்னால், எழ மறுத்து விட்டால், அந்த பெண்ணுடைய முகத்தில தண்ணியை தெளித்து விட்டார், தெளிச்சு எழுப்பி விட்டுட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் அத்தகைய மனிதருக்கு அன்பு செலுத்துவானாக, கருணை பொழிவானாக. அந்த மனிதர் மீது அல்லாஹ் தஆலா கருணை பொழிவானாக என்று சொல்கிறார். அதே போல பெண்ணுக்கும் சொல்கிறார். ஒரு பெண் எழுந்து தொழுதால், தன்னுடைய கணவனை எழுப்பிவிட்டால், அவரும் தொழுதார். ஆனால் அவர் மறுத்து விட்டால் அவர் மீது தண்ணியை தெளித்து, அவன் முகத்துல தண்ணியை தெளிச்சுட்டாங்க, தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டாங்கன்னு சொன்னா, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, கருணை செய்வானாக. 2 பேருக்குமே துஆ செய்யறாங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி துஆ செய்யறாங்க. அப்ப கணவனாக இருக்கக்கூடியவர் மனைவி எழுப்பிட வேண்டும், மனைவியாக இருக்கக்கூடியவன் கணவரை எழுப்பிவிட வேண்டும். ஆக ஒருவருக்கொருவர் இப்படி ஒத்தாசை செய்து கொண்டு வணக்க வழிபாடுகள் செய்கின்ற போது, நாளை மறுமையில இந்த கணவன் மனைவி நாளை மறுமையில ஒன்றாக இருப்பார்கள். சொர்க்கத்துல ஒன்றாக இருப்பார்கள். அத்தகைய நல்வாய்ப்பு கிடைக்க பெறுவார்கள். எனக்கு கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பெரியவர்களே, சோர்களே, நம்ம தொழுதா போதும் அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ப முதல்ல இப்ப கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, இப்ப இரவு தொழுகைக்கு இப்படின்னு சொன்னா, ஐங்கால தொழுகைக்கு இதை விட பெரிய பொறுப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? மனைவி என்ன செய்யணும்? என்னங்க